கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஜிஆர்ஆர், கேஜ் ரிப்பீட்டபிலிட்டி அண்ட் ரீப்ரொடியூசிபிலிட்டி. ஜிஆர்ஆர்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக். இது வந்து ஒரு கேஜ் இல்லைன்னா கேஜிங் சிஸ்டம் வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் பேராமீட்டரை வந்து கண்டினியூஸாக ரிப்பீட்டாக மெஷர் பண்ணும்போது அதுக்கு அதே ரீடிங் கரெக்டாக வருமாங்கிறது செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஆக்சுவலாக அந்த கேஜ் ரிப்பீட்டபிலிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர் வந்து ஒரே கேஜை யூஸ் பண்ணி ஒரே பார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரே பேராமீட்டரை கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக நான் வந்து மெஷர் பண்ணும்போது அதில் ஏதாவது வேரியேஷன் வருதா அப்படிங்கிறத பார்க்குறதா நம்ம வந்து கேஜ் ரிப்பீட்டபிலிட்டின்னு சொல்லுவோம். அதுவே கேஜ் ரீப்ரொடியூசிபிலிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஆப்ரேட்டர் வந்து சேம் கேஜை யூஸ் பண்ணி சேம் பார்ட்டோட சேம் டைமென்ஷனாக இருக்கட்டும் இல்லைன்னா சேம் பேராமீட்டராக இருக்கட்டும் அதை வந்து மெஷர் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய வேரியேஷனை தான் நம்ம வந்து கேஜ் ரீப்ரொடியூசிபிலிட்டின்னு சொல்லுவோம். இந்த கிளாஸில் நம்ம ஜிஆர்ஆர் ஸ்டடியோட காம்பனன்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த இமேஜ் உங்களுக்கு பார்க்கும்போது கேஜ் ரிப்பீட்டபிலிட்டி அண்ட் கேஜ் ரீப்ரொடியூசிபிலிட்டி ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா 6 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸோட ரிப்பீட்டபிலிட்டி அண்ட் ரீப்ரொடியூசிபிலிட்டி வந்து கொடுத்துருக்கேன். இந்த பார்ட்டோட நம்பர் எல்லாமே நம்ம 1ல இருந்து 6 வரை நம்பர் கொடுத்து ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இப்போ 3 டிஃப்ரெண்டான ஆப்ரேட்டர்ஸ் வந்து ரீடிங்ஸ் எல்லாமே 2 டைம் வந்து ட்ரையல் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இமேஜை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஒரு கலர்லையும் செகண்ட் பார்ட் வந்து இன்னொரு கலர்லையும் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 ஆப்ரேட்டர் வந்து எடுத்த 3 ரீடிங்கோட வேல்யூஸ். இப்போ இந்த 3 ஆப்ரேட்டர் எடுத்த ரீடிங்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் ஆர் வேரியேஷனை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரீப்ரொடியூசிபிலிட்டி எரர்னு சொல்லுவோம். இப்போ செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் வேறு கலரில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ரேட்டர் வந்து சேம் பார்ட்டை சேம் கேஜை யூஸ் பண்ணி 3 டைம் வந்து அதை ரீடிங் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி 3 டைம் ரீடிங் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த 3 ரீடிங்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் ஆர் வேரியேஷனை தான் நம்ம வந்து கேஜ் ரிப்பீட்டபிலிட்டி எரர்னு சொல்லுவோம். இந்த கிளாஸில் நம்ம ஜிஆர்ஆர் ஸ்டடிக்கு வந்து சில கைட்லைன்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே ஒரு ஜிஆர்ஆர் ஸ்டடி பண்ண போறீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் இப்போ ஒரு ஜிஆர்ஆர் ஸ்டடி பண்ண போறீங்கன்னா அதை எப்போவுமே எக்ஸ்பெக்டட் அப்சர்வேஷனோட ரேஞ்சில் தான் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு ஜிஆர்ஆர் ஸ்டடி பண்ணுறோம்னா அதுக்கு வந்து ஆக்சுவல் எக்யூப்மெண்ட் வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம ஜிஆர்ஆர் ஸ்டடி பண்ணும்போது ஆக்சுவல் ஆப்ரேஷனில் எப்படி இருந்துச்சோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரிட்டன் ப்ரொசீஜர் அண்டு அப்ரூவ்டு ப்ராக்டிஸை வந்து ஃபாலோ பண்ணணும். எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி பண்ணாமல் மெஷர்மெண்ட் வேரியபிள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். ஜிஆர்ஆர் ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறமா மெஷர்மெண்ட் வேரியபிலிட்டியை கேஷுவல் காம்பனண்ட்டாக பிரித்து அதில் இருக்கக்கூடிய ப்ரியாரிட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறமா ஆக்ஷனுக்கு டார்கெட் பண்ணணும். இந்த கிளாஸில் நம்ம ஜிஆர்ஆரோட அசோசியேட்டட் கான்செப்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பயாசிஸ். பயாசிஸ்னா சாம்பிள் மீன் வேல்யூ அண்ட் சாம்பிள் ட்ரூ வேல்யூக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இதை வந்து நம்ம அக்யூரசின்னு கூட சொல்லிக்கலாம். பயாசிஸ் ஈக்குவல் டு மீன் மைனஸ் ரெஃபரன்ஸ் வேல்யூ. அதே மாதிரி ப்ராசஸ் வேரியேஷன் ஈக்குவல் டு 6 இன்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ பயாசிஸோட பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா பயாசிஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு பயாசிஸ் டிவைடட் பை ப்ராசஸ் வேரியேஷன். நெக்ஸ்ட் டேர்ம் லீனியாரிட்டி. லீனியாரிட்டியோட மீனிங் பார்த்தீங்கன்னா கேஜோட ரேஞ்சில் பயாசிஸோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறது. லீனியாரிட்டியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லீனியாரிட்டி ஈக்குவல் டு ஸ்லாப் அண்ட் ப்ராசஸ் வேரியேஷன். நெக்ஸ்ட் டேர்ம் ப்ரிசிஷன். ப்ரிசிஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டபிலிட்டியாக கிடைக்கக்கூடிய டேட்டா இல்லைன்னா ஒரு டேட்டாவோட க்ளோசஸ்ட் டிகிரி ஆஃப் வேல்யூன்னு கூட சொல்லலாம். இப்போ ஒரு டேட்டா செட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டேட்டா செட்டில் வந்து டிஸ்பர்ஷன் வந்து எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அதில் வந்து ப்ரிசிஷன் வந்து அதிகமாக இருக்கும். நமக்கு கேஜ் ரிப்பீட்டபிலிட்டி அண்ட் ரீப்ரொடியூசிபிலிட்டினா என்னன்னு தெரியும். ஸோ கேஜில் ஏற்படக்கூடிய வேரியேஷன் ஈக்குவல் டு கேஜ் ரிப்பீட்டபிலிட்டி வேரியேஷன் ப்ளஸ் கேஜ் ரீப்ரொடியூசிபிலிட்டி வேரியேஷன். இந்த கிளாஸில் நம்ம மெஷர்மெண்ட் ரெசல்யூஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். மெஷர்மெண்ட் ரெசல்யூஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மெஷர் இல்லைன்னா டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஸ்மாலஸ்ட் டிடெக்டபிள் இன்க்ரிமெண்ட். இப்போ ஒரு மெஷர்மெண்ட் சிஸ்டமில் இருக்கக்கூடிய இன்க்ரிமெண்ட்டோட நம்பரை ஒரு கிவன் பேராமீட்டருக்கு ஃபுல் ரேஞ்சில் நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ராங் கேஜாக இருக்கட்டும் இல்லைனா இன்கரெக்ட் மெஷர்மெண்ட் ரெசல்யூஷனாக இருக்கட்டும். இதுக்கு வந்து சில எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் ட்ரக்கை வந்து மெஷர் பண்ணக்கூடிய ஒரு வெயிட் மிஷினில் போய் ஒரு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய டீ பாக்கெட்டை போய் மெஷர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ராங் மெஷர்மெண்ட். இப்போ ஒரு வெர்னியர் கேலிபரோட லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.1 இருக்குன்னா அதில் போய் நம்ம 0.01 மெஷர்மெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ராங் மெஷர்மெண்ட். ஸோ ஒரு டேட்டாவை நம்ம மெஷர் பண்ண போகிறோம்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கேஜ் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ 0.01 வந்து மெஷர் பண்ணணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி 0.01 மெஷர்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கேஜாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஜிஆர்ஆர் ஸ்டடியை பொறுத்தவரை ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரிகாஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேஜாக இருந்தாலும் சரி அதுக்குன்னு அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெசல்யூஷன் ஆர் ஒரு ரேஞ்ச் வந்து இருக்கு. இந்த கிளாஸில் நம்ம ரிப்பீட்டபிலிட்டி அண்ட் ரீப்ரொடியூசிபிலிட்டிக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரிப்பீட்டபிலிட்டியை நம்ம எக்யூப்மெண்ட் வேரியேஷன் இல்லைன்னா ஷார்ட்டாக ஈவின்னு சொல்லலாம். ரிப்பீட்டபிலிட்டி நடக்கும்போது ஒரு டெக்னீஷியன் இல்லைன்னா ஆப்ரேட்டர் அதே பார்ட் இல்லைன்னா அதே ப்ராசஸர் ஐடென்டிக்கல் கண்டிஷனில் சேம் மெஷர்மெண்ட் சிஸ்டமோட கண்டினியூஸாக வந்து மெஷர் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு கார் வந்து 1 ஹவருக்கு வந்து 36 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த காரோட ஸ்பீடை மெஷர் பண்ணக்கூடியவங்க 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் கடக்கிறதுக்கு அந்த கார் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறதுங்கிறது வந்து ஸ்டாப் வாட்ச் வச்சு மெஷர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம்.
இதே மாதிரி கண்டினியூஸா 3 டைம் வந்து 100 மீட்டர் கடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறதுங்கிறத வந்து மெஷர் பண்ணி ஒரு ரீடிங் வச்சிருக்காங்க. இப்போ இவங்க கிட்ட 3 ரீடிங் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மெஷர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து 9 செகண்ட் எடுத்துக்கிறது. அதே மாதிரி செகண்ட் டைம் வந்து 100 மீட்டர் கிராஸ் பண்றதுக்கு 10 செகண்ட் எடுத்துக்கிறது. தேர்ட் டைம் வந்து 100 மீட்டர் கிராஸ் பண்றதுக்கு 11 செகண்ட் எடுத்துக்கிறது. எடுத்த இந்த 3 ரீடிங்க்குமே சேம் ஆப்பரேட்டர் சேம் ஐடென்டிக்கல் கண்டிஷன்ல எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஆப்பரேட்டர் எரர் கிடையாது. இதே மாதிரி ரிப்பீட்டபிளா வந்து கிடைக்கக்கூடிய இந்த வேல்யூஸை தான் நம்ம வந்து கேஜில் ஏற்படக்கூடிய எரர் இல்லைன்னா கேஜ் ரிப்பீட்டபிலிட்டின்னு சொல்லுவோம். ரீப்ரொடக்டிவிட்டியை பொறுத்தவரை நம்ம அப்ரைசர் வேரியேஷன் இல்லைன்னா ஏவின்னு ஷார்ட்டா சொல்லுவோம். இந்த ரீப்ரொடியூசிபிலிட்டியை பொறுத்தவரை டிஃப்ரெண்ட் டெக்னீஷியன் இல்லைன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து அதே பார்ட் இல்லைன்னா அதே ப்ராசஸை ஐடென்டிக்கல் கண்டிஷனில் அதே மெஷர்மெண்ட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க. இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரிப்பீட்டபிலிட்டிக்கு எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிளே நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ரிப்பீட்டபிலிட்டியில் என்ன பண்ணோம், ஒரே ஆப்ரேட்டர் வந்து 3 ரீடிங் எடுத்தாங்கன்னு சொன்னோம். பட் ரீப்ரொடியூசிபிலிட்டியில் என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ரேட்டர் வந்து ஆளுக்கு ஒரு ரீடிங்காக எடுக்க போறாங்க. இப்போ இந்த 3 பேர் எடுத்த ரீடிங் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இந்த டிஃபரன்ஸை தான் நம்ம வந்து ரீப்ரொடியூசிபிலிட்டின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம கேஜில் ஏற்பட்ட எரரோ இல்லைன்னா அந்த ப்ராசஸில் ஏற்பட்ட எரர்னு சொல்ல முடியாது. இது வந்து ஆப்ரேட்டர் வந்து சேஞ்ச் ஆனதுனால ஏற்பட்டக்கூடிய எரர். இதை தான் நம்ம வந்து ரீப்ரொடியூசிபிலிட்டின்னு சொல்றோம். இந்த கிளாஸ்ல நம்ம ஜிஆர்ஆர்ல இருக்கக்கூடிய டேட்டா கலெக்ஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஜிஆர்ஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மூலமா நம்ம டேட்டா கலெக்ஷன் பண்றதுக்கு சில இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன்லாம் இருக்கு. இப்போ ஜிஆர்ஆர் ஸ்டடி பண்றாங்கன்னா இப்போ குறைஞ்சது 3 ஆப்பரேட்டர் வந்து குறைஞ்சது 10 சாம்பிள் ஆஃப் யூனிட் வந்து மெஷர் பண்ணணும். அதே மாதிரி ஜென்ரல் சாம்பிளிங் டெக்னிக்ஸ் வந்து பாப்புலேஷனை வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணணும். அண்ட் அடிஷனலா எல்லா யூனிட்டையுமே எல்லா ஆப்பரேட்டருமே 2 இல்லைன்னா 3 டைம் வந்து குறைஞ்சதை மெஷர் பண்ணணும். ஜிஆர்ஆர் ஸ்டடி பண்றதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடிய கேஜை வந்து கண்டிப்பா கேலிபிரேஷன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஜிஆர்ஆர் ஸ்டடியில யூஸ் பண்ணக்கூடிய கேஜுக்கு என்ன ரேஞ்சில் இருக்கு, அதோட லீஸ்ட் கவுண்ட் என்ன, அது எல்லாமே நம்ம உறுதி பண்ணிக்கணும். ஜிஆர்ஆர் ஸ்டடியில இன்னொரு முக்கியமான பிராக்டிஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டர் வந்து ரேண்டமா வந்து எல்லா யூனிட்டையுமே மெஷர் பண்ணணும். நெக்ஸ்ட் ரிமைனிங் ஆப்ரேட்டர் எல்லாமே சேம் ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணி மெஷர் பண்ணணும். இந்த மாதிரி மெஷர் பண்ணக்கூடிய எல்லா ட்ரையல்ஸுமே 2-3 டைம்ஸ் வந்து கண்டினியூஸா வந்து ரிப்பீட்டடா பண்ணணும். இந்த கிளாஸ்ல ஜிஆர்ஆர் ஸ்டடியில அனோவா மெத்தட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஜிஆர்ஆர் ஸ்டடி வந்து அனலைஸ் பண்றதுக்கு அனோவா மெத்தட் தான் பெஸ்டான மெத்தட். இதுக்கு 2 ரீசன் இருக்கு. முதல் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அனோவா மெத்தட் வந்து எக்யூப்மெண்ட் அண்ட் ஆப்ரேட்டருக்கு இடையில இருக்கக்கூடிய வேரியேஷனை பிரிக்கிறது மட்டும் இல்லாம ரெண்டோட கம்பைன்ட் எஃபெக்ட் பத்தி நமக்கு இன்சைட் கொடுக்குது. அண்ட் செகண்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ அனோவா மெத்தட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரேஞ்ச் அண்ட் வேரியேஷனை வந்து மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கு பதிலா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து யூஸ் பண்ணுது. இதனாலேயே மெஷர்மெண்ட் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய வேரியேஷனை விட ஒரு நல்ல எஸ்டிமேஷன் கொடுக்குது. அனோவா மெத்தட் யூஸ் பண்றதுல இருக்கக்கூடிய டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் வந்து அதிகமா இருக்கு, டைம் அதிகமா எடுத்துக்கிறோம், அதே மாதிரி ரிசோர்ஸும் அதிகமா எடுத்துக்கிறோம். இந்த கிளாஸ்ல நம்ம மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனலைசிஸ் அதாவது எம்எஸ்சி வந்து எப்படி வந்து இன்டரப்ட் பண்றதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். நீங்க எந்த ஒரு மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனலைசிங் மெத்தடா எடுத்துக்கிட்டாலும் சரி அதோட ரிசல்ட்ல வந்து 2 எரர் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா ப்ரொடியூசிபிலிட்டி எரர் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டபிலிட்டி எரரை விட பெருசா இருக்கும். இந்த எரர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்னு பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டருக்கு வந்து சரியான ட்ரைனிங் இருக்காது, இல்லைன்னா அந்த கேஜ் வந்து சரியான விதத்தில் கேலிபிரேட் பண்ணியிருக்காது. செகண்ட் கேஸ் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டபிலிட்டி எரர் பாத்தீங்கன்னா ரீப்ரொடியூசிபிலிட்டி எரரை விட பெருசா இருக்கும். இந்த எரர் பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்னால வரக்கூடிய எரர் தான். நம்ம எக்யூப்மெண்ட் வந்து மறுபடியும் கேலிபிரேட் பண்ணி இந்த எரரை வந்து நம்ம ரிசால்வ் பண்ணிக்க முடியும். இந்த எரர் வரும்போது கேஜ் வந்து ரீடிசைன் பண்ணணும், கேஜ் வந்து ரிஜிட்டா இருக்கணும், அதே மாதிரி லொகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது நமக்கு தெரிய வருது. மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். இது மூலமா மெஷர்மெண்ட்ல எந்த காம்போனன்ட்ஸ்ல வந்து வேரியேஷன் இருக்குங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த கிளாஸ்ல நம்ம ஜிஆர்ஆர் ஸ்டடியில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஜிஆர்ஆருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாம்பிள் சீட் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இப்போ இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ரேட்டர் நேம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லூசி. இவங்க 2 பேர் தான் இந்த ஸ்டடியில் வந்து அப்ரைசர். இந்த 2 பேரும் அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய 3 எம்ப்ளாயிஸோட பெர்ஃபார்மன்ஸை வந்து மெஷர் பண்ணி அதை வந்து ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த 3 எம்ப்ளாயிஸோட நேம் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம், ஸ்காட் அண்ட் ஜாசன். இப்போ இந்த ஜிஆர்ஆர் சாம்பிள் சீட்டை பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் வந்து சீட்டோட டாப்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ்ல மெஷர்மெண்ட் சிஸ்டம் வந்து 3 பார்ட்ஸை வச்சு எவால்வேட் பண்ணியிருக்காங்க. அந்த 3 பார்ட் இல்லைன்னா அந்த 3 எம்ப்ளாயிஸ் யாருன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும், இப்ராஹிம், ஸ்காட் அண்ட் ஜேசன். இந்த 2 அப்ரைசருமே அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பார்ட்டை வந்து கண்டினியூஸா வந்து மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டேட்டால இருந்து ஒவ்வொரு இன்ஸ்பெக்டருமே ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஆவரேஜ் அதாவது எக்ஸ்பார் அண்டு ரேஞ்சை வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்கிறது நமக்கு தெரிய வருது. ஆவரேஜ் மட்டும் கால்குலேட் பண்ணாமல் கிராண்ட் ஆவரேஜும் ஒவ்வொரு இன்ஸ்பெக்டர் அண்ட் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் 2 ஆப்பரேட்டர் 2 இன்ஸ்பெக்டருமே ஒரு கண்ட்ரோல் லிமிட் வந்து வச்சுருப்பாங்க, அதாவது அப்பர் கண்ட்ரோல் லிமிட் UCL. இந்த 2 இன்ஸ்பெக்டருமே இந்த அப்பர் கண்ட்ரோல் லிமிட்ல கிடைச்ச 2 ஆவரேஜ் வேல்யூவுமே கம்பேர் பண்ணி பார்த்து மெஷர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு சிக்னிஃபிகண்டா டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த கிளாஸ்ல நம்ம ஜிஆர்ஆர் ஸ்டடியோட ரிசல்ட் பேஜ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற சீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண எக்ஸாம்பிள் சீட்டோட ரிசல்ட் பேஜ் இருக்குது.
கான்செப்ட் வந்து டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிறதுக்கு டேட்டாவை பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுத்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸில் நம்ம இந்த ரிசல்ட் பேஜ் வந்து எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஜிஆர்ஆரோட பர்சன்டேஜ் வேல்யூ வந்து இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற டேபிளோட சென்டர் ரைட்டில் வந்து நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். ஜிஆர்ஆர் ஸ்டடி பற்றி இந்த இடத்துல 3 இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டடி பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் அண்ட் பார்ட்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷனை வந்து காட்டுது. அதே மாதிரி ஜிஆர்ஆரோட பர்சன்டேஜ் வேல்யூ வந்து 30% விட கம்மியாக இருந்தால் கேஜ் அக்செப்டபிள் அண்ட் மெஷர்மெண்ட் சிஸ்டமில் சேஞ்ச் பண்ண தேவையில்லைங்கிறது நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி ஜிஆர்ஆர் பர்சன்டேஜ் வேல்யூ வந்து 30% விட அதிகமாக இருந்துச்சுன்னா கேஜை வந்து கரெக்ட் பண்ணணுங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ஃபர்ஸ்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து செக் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணணும். ரெண்டாவது, இவி வேல்யூ வந்து 0க்கு ஈக்குவலாக இருந்தால் மெஷரபிள் சிஸ்டம் வந்து ரிலேபிளாக இருக்குன்னு அர்த்தம். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. கேஜில் இருக்கக்கூடிய அந்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஆப்ரேட்டர்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுனால ஏற்படக்கூடியது. அதே மாதிரி ஏவி வேல்யூ வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்கும்போது மெஷரிங் சிஸ்டம் வந்து ப்ரீசியஸாக இருக்குன்னு மீனிங். மூணாவது கேஸ் பார்த்தீங்கன்னா இவி வேல்யூ வந்து 0க்கு ஈக்குவலாக இருந்து ஏவியும் இருந்துச்சுன்னா ஆப்ரேட்டர்ஸ் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணணும். அப்போ தான் எல்லா ஆப்ரேட்டர்ஸும் மெஷர்மெண்ட்டுக்கு ஐடென்டிக்கல் ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ண முடியும். அண்ட் ஏவி வேல்யூ மினிமமாக இருக்கும். அண்ட் ஜிஆர்ஆரை பொறுத்தவரை ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் பார்ட்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷனையும் நம்மளால் ஸ்டடி பண்ணிக்க முடியும். பார்ட்டில் இருக்கக்கூடிய வேரியேஷனை யூஸ் பண்ணி ட்ரூனஸ் அண்ட் ப்ரிசிஷனை ஜிஆர்ஆரில் நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியாது. இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஜிஆர்ஆர் ஸ்டடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேஜ் இல்லைன்னா ஒரு மெஷர்மெண்ட் மெத்தடை மட்டும்தான் எவாலுவேட் பண்ணியிருக்கு.